Today we will learn 6th standard English term first unit 2 prose when the trees walked. இந்த லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாவே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க prose 2ல பார்த்தோம் அப்படின்னா when the trees walked அப்படிங்கிற லெசன் கொடுத்துருக்காங்க. இதில் வாம பகுதியில் லுக் அட் த பிக்சர், இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை நீங்கள் நல்லா பாருங்கள், அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி கீழே நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏழு பாருங்கள். டிஸ்கிரைப் த பிக்சர். இந்த பிக்சரை வந்து நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணி விரிவாக எழுதணும். ஸ்டார்டிங் லைன் கொடுத்துட்டாங்க. யூ கேன் பிகின் லைக் திஸ் பிக்சர் இஸ் அபவுட், இன் திஸ் பிக்சர் வி கேன் சி தேர் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி நம்ம இந்த பிக்சர் பேஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் திஸ் பிக்சர் இஸ் எதை பற்றி சொல்லுது, இல்லைன்னா அபவுட் எ ட்ரீ பற்றியும் அதோட யூசஸ். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம டிஸ்கிரைப் பண்ணி ரைட் பண்ணலாம். திஸ் பிக்சர்ஸ் இஸ் அபவுட் எ ட்ரீ அண்ட் இட்ஸ் யூசஸ். செகண்ட் ஒன் பாருங்கள். இன் திஸ் பிக்சர் வி கேன் சி சில்ட்ரன் ஆர் பிளேயிங் அண்டர் த ட்ரீ. இந்த பிக்சரை பார்க்குறப்ப நம்ம என்ன பார்க்குறோம், சில்ட்ரன்ஸ்லாம் அந்த ட்ரீ கடையில் விளையாண்டுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குற மரத்துக்கடியில். அடுத்து பாருங்கள், தேர் ஆர் பேர்ட்ஸ் அண்ட் மங்கீஸ் அந்த ட்ரீ. நிறைய பேர்ட்ஸு மங்கீஸ்லாம் அந்த ட்ரீயில் இருக்குது. த ட்ரீ இஸ் ஃபேர் அவே ஃப்ரம் த செட்டில்மெண்ட்ஸ்க்கு அவே தனியாக இருக்குது. அந்த ட்ரீ வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. அடுத்து தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆன் த ட்ரீ. அந்த மரத்தில் என்ன இருக்குது, அந்த ட்ரீஸில் மரத்தில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கிரைப் பண்ணி விரிவுபடுத்தி எழுதணும் அதை அந்த பிக்சரை பார்த்து. ஓகேவா, அடுத்து நம்மளுக்கு டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த சில்ட்ரன் டூயிங், டிஸ்கிரைப் தேர் ஆக்டிவிட்டீஸ், வுட் யூ லைக் டு பி இன் தேர் பிளேஸ், இஃப் ஸோ வாட் வுட் யூ என்ஜாய் த மோஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் பாருங்கள். வாட் ஆர் த சில்ட்ரன் டூயிங், டிஸ்கிரைப் தேர் ஆக்டிவிட்டீஸ். அங்கே இருக்கிற பிக்சர்ஸில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் பற்றி நம்ம ரைட் பண்ணணும். இந்த சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்கன்னா பிளேயிங், விளையாடிட்டு இருக்காங்க. த சில்ட்ரன் ஆர் பிளேயிங், தே ஆர் பிளேயிங் ஃப்ராக் ஜம்பிங் அண்ட் ஸ்விங்கிங். ஃப்ராக் ஜம்பிங்கும் ஸ்விங்கிங் அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் இஸ் வாட்சிங் எ பேர்ட் வித் பைனாகுலர் மூலமாக பேர்டை பார்த்துட்டு இருக்காங்க. ஒன் இஸ் பிளக்கிங் எ ஃப்ரூட், ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரூட் பிளக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் த அதர் ஒன் இஸ் ரீடிங் எ புக், இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கேள் வந்து புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்காங்க மற்றவங்க. சம் ஆர் ட்ரையிங் டு கிளைம்ப் அப் த ட்ரீ, மற்றவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க, மரத்தை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க, கிளைம்ப் அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், சில்ட்ரன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, வுட் யூ லைக் டு பி இன் தேர் பிளேஸ், இஃப் ஷோ வாட் வுட் யூ என்ஜாய் த மோஸ்ட். உங்களுக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கா? எஸ், ஐ வுட் லைக் டு பி இன் தேர் பிளேஸ். நாங்கள் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். அந்த பிளேஸ் பார்த்தா பிடிக்கும், யாராக இருந்தாலும் அதை லைக் பண்ணுவாங்க. ஐ என்ஜாய் ஈட்டிங் த ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த ட்ரீ. எதுக்காக அப்படின்னு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அங்கே இருக்க நல்லா என்ஜாய் பண்ணுவேன், அங்கே இருக்க பழங்கள்லாம் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க செக்ஷன் 1ல் பாருங்கள் ரீடிங் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். செக்ஷன் 1 வந்து லிசன் டு யுவர் டீச்சர் ரீட் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து டீச்சர் வந்து ரீட் பண்ணுவாங்க, நீங்கள் லிசன் பண்ணணும். மெனி திங்ஸ் டிஸ்கிரைப்ட் இன் த ஸ்டோரி கேன் பி சீன் இன் த பிக்சர். இந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். இந்த ஸ்டோரியில் பார்த்தா நிறைய திங்ஸ் வந்து இருக்கும். ஃபைண்ட் அண்ட் நேம் தம், அந்த நேமை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கும் பாருங்கள், அந்த பிக்சர்ஸில் இருக்க நேமை வந்து ஸ்டோரியில் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகேவா, நீங்களாவே ரைட் பண்ணலாம் ஓனா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இதை ரீட் பண்ணி பாருங்கள் நல்லா. நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, 3 கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாமா? இதோட ஆன்சர் இந்த ஸ்டோரியிலேயே இருக்கும். ஓகே, ஸ்டோரி பேஸ் பண்ணி தான், செக்ஷன் 1 பார்ட் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் டிட் த கார்டன் பிகம் எ ஹாப்பி பிளேஸ் ஃபார் த ஆதர்? ஆன்சர், அஸ் சூன் அஸ் த ஆதர்ஸ் கிராண்ட்ஃபாதர் ஜாயின்ட் ஹிம் த கார்டன் பிகம் எ ஹாப்பி பிளேஸ். இந்த ஆன்சரை ரைட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள். வாட் ஆர் த 2 ரீசன்ஸ் த ஆதர் gives for the plants moving towards grandfather? Answer, light and warmth are the 2 reasons the author gives for the plants moving towards grandfather. Okay, next இடத்துல வாட் ஆர், அதுக்கு பதிலாக என்ன ரைட் பண்ணிங்க, லைட் அண்ட் வார்ம்த். அவ்வளோதான், மற்றது எல்லாமே கொஸ்டின்ஸ்லேயே இருக்குது, அது அப்படியே இது பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். Why does the writer think that the peepul tree is a great show off? இதுக்கு ஆன்சர் எப்படி ரைட் பண்ணலாம்? The peepul tree's leaves will pin like tops. It attracts our attention and invites us into the shade. ஓகேவா, அந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 கொஸ்டினோட நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம்.
நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செக்ஷன் 2 பார்ட். இந்த செக்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும்னா கவனமாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி பார்த்துட்டு தான் கீழே கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ரீட் பண்ணி பார்த்தா தான் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இதில் வந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுலேயும் இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, பாருங்க செக்ஷன் 2ல டிஸ்கஸ் அண்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒய் டு வி நீட் ட்ரீஸ்? லிஸ்ட் 4 ரீசன்ஸ் தட் grandfather gives. ஆன்சர்: we are planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelter. We need trees to keep the desert away, to attract rain, to prevent the banks of the river from being washed away, for fruit and flowers, leaf and shade. We need timber too. ஓகேவா, அந்த மாதிரி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். ஒய் டு வி நீட் ட்ரீஸ்க்கு நீங்கள் வந்து ஓனாக கூட ஆன்சர் ரைட் பண்ணலாம். ஓகேவா, நம்மளுக்கு ஏன் மரங்கள் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு நான் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நிறைய மரங்கள் நட்டுறப்ப அனிமல்ஸு பேர்ட்ஸு வந்து அதுக்கு வந்து ஷெல்டர், ஃபுட்டும் கிடைக்கும், அது மாதிரி ஷெல்டரில் தங்குறதுக்கு இடமும் கிடைக்கிது, நம்மளுக்கும் தேவைப்படுது. அதனால் வந்து மரங்களை வந்து நம்ம வந்து பிளான்டிங் பண்ணுறோம் நடுறோன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு மரங்கள் வந்து தேவைப்படுது. ஓகேவா, நம்மளுக்கு என்னத்துக்கு தேவைப்படுதா? ரெயின், மழைக்காக தேவைப்படுது. ஓகேவா, மழைக்காக டிம்பர், ஃப்ரூட்ஸ் கிடைக்கிது, அது மாதிரி ஃப்ளவர்ஸ், லீஃப், சீடு, அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரிவர் பேங்க்ஸ் ஆஃப் த நல்ல மண்ணரிப்பை வந்து நம்மளுக்கு தடுக்கும். இதுக்கெலாம் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் டிட் த ஆதர் ஹெல்ப் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் பிளான்ட் ட்ரீஸ்ன்னு இருக்கு. இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, த தாட் ஆஃப் எ வேர்ல்ட் வித்தவுட் ட்ரீஸ் பிகம் எ ஷார்ட் ஆஃப் nightmare to the author, and so he helped his grandfather in his tree planting with greater enthusiasm. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், what made grandfather plant saplings on the rocky island? Answer: grandfather saw a dry riverbed on a small rocky island. The river beds are completely dry in summer but flooded during the monsoon rains. To make that rocky island a forest, he planted saplings and cuttings. ஓகேவா, 3 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிளாஸரிலாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 3 பார்ட்டு. இந்த செக்ஷன் 3 பார்ட்டும் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணணும், நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த ஸ்டோரியை. ஓகேவா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதில் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் டிட் கிராண்ட் மதர் ஃபீல் அபவுட் ட்ரீஸ் growing in the house? ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செக்ஷன் 3 பார்ட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் கிராண்ட் மதர் ஃபீல் அபவுட் ட்ரீஸ் growing in the house? ஆன்சர் பாருங்கள், கிராண்ட் மதர் felt that trees growing in the house made it look like a roof brought down by jungle. செகண்ட் ஒன், why did the author leave town? இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம்? the second world war came and so the author left the town. Third one, how did grandfather's dream come true? Answer: the trees planted by grandfather had multiplied. Smaller trees, wild plants and grasses had sprung up under their protection. Thus grandfather's dream had come true. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், describe what the author saw when he went back to the island. இதுக்கு ஆன்சர் பாருங்க. when the author went back to the island, it was like a small green paradise. He saw red blooms of the coral blossom. Then he saw squirrels living in the trees, and a quail, a crow, peasant, etc. The trees seemed to know the other. They seemed to beckon him nearer, so he saw a green forest on that island. ஓகேவா, இந்த 4 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, read and understand. Pick the most appropriate option கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, according to the author the dendril was moving towards grandfather because it answer wanted to be near grandfather. Okay, next, grandmother had wanted the peepul tree cut down because it was knocking down the bricks of the outhouse. Next, grandfather helped grandma out with the gardening because he wanted to grow flowers to attract butterflies. Next, the author did not want to place saplings in the forest because no one would come to see them. Next, grandfather felt planting trees would help the forest because the animals and birds would find it easier to live.
Sixth one, when the author returned from England to Dehradun, he found grandfather's dream had come true because the answer forest covered the island. Okay. Next பாருங்க, read the story on your own. நீங்கள் ஸ்டோரி வந்து நீங்களாக ரீட் பண்ணி பாருங்கள். டிஸ்கஸ் இன் எ குரூப் அண்ட் கம்ப்ளீட் த ஸ்டோரி மேப் பிலோ. இங்கே கொடுத்துருக்காங்க, இதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். என் ஸ்டோரி மேப் இஸ் த மெயின் ஈவெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி கிவன் இன் எ ஃப்ளோ சார்ட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ஸ்டோரியை. இதோட ஆன்சர் பார்க்கலாமா? இங்கே கொடுத்துருக்கேன், இதோட ஆன்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், grandfather built a bungalow and answer என்னலாம் planted trees all around. செகண்ட் பாருங்க, இது during rains grandfather walked into the jungle with saplings and planted it. Next, they found a small rocky island and grandfather spent a day for planting saplings. அந்த arrow mark போகுதுலமா, அது அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக அந்த சென்டென்ஸ் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன வரும், ஏரோ மார்க் எங்கே இருக்குது பாருங்க, லெஃப்ட் சைடு வருது. டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார் த அதர் வாஸ் சென்ட் டு போர்டிங் ஸ்கூல். நெக்ஸ்ட் ஏரோ மார்க் பாருங்க, இங்கே இருக்குது. சம் இயர்ஸ் லேட்டர் த ஆதர் ரிட்டர்ன்ட் அண்ட் விசிட்டட் த ஓல்டு ஹவுஸ் அண்ட் ஐலாண்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து இங்கே இருக்குது. ஹீ லுக்டு அரவுண்ட் த நோட்டீஸ் தட் த ராக்கி ஐலாண்ட் வாஸ் சேஞ்ச்டு இன்டு எ ஸ்மால் க்ரீன் பேரடைஸ். இந்த ஏரோ மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ரைட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, ஒர்க் இன் குரூப்ஸ் ஆஃப் 5, டெல் த ஸ்டோரிஸ் இன் சென்டென்சஸ். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 பேருக்கு அது குரூப்பாக சேர்ந்து ஒரு 10 சென்டென்ஸ் வர்ற மாதிரி ஸ்டோரி வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? எப்படி 10 லைன்ஸ் வர மாதிரி ஸ்டோரி சொல்கிறதுன்னு பாருங்கள். இதில் 12 லைன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். தி ஆதர்ஸ் கிராண்ட்ஃபாதர் served in the Indian Forest Service. After his retirement, he built a bungalow and planted trees all around. His wife did not mind trees. During rains, grandfather walked into the jungle with saplings and planted it. The other protest in the beginning. Grandfather explained the uses and needed of the forest. The other understood the importance of trees and helped him. They found a small rocky island and his grandfather spent a day for planting saplings. During the Second World War, the other was sent to boarding school. Grandparents sold their house and moved to England. Some years later, the other returned and visited the old house and island. He looked around and noticed that the rocky island was changed into a small green paradise. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் a summary based on the story mapனு கொடுத்துருக்காங்க. இது லாங்குவேஜ் வந்து நீங்கள் செக் பண்ண. வாட் டு யூ வாண்ட் டு மீட், இதை வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஹூ டு யூ வாண்ட் டு மீட். ஹூக்கு பதில் என்ன, ஹூம் தான் வரும். ஓகேவா. ஏன்னா ஹூ வந்து ஹூ ஃபார் சப்ஜெக்ட், ஹூம் ஃபார் ஆப்ஜெக்ட். ஓகேவா. இப்போ இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் ஹீ ஆர் ஷீ யூஸ் ஹூ. இப்போ வந்து இந்த இடத்துல ஹீயோ ஷீயோ வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன யூஸ் பண்ணணும், ஹூ. ரீப்ளேஸ் ஹூ யூஸ் பண்ணலாம். இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் ஹிம் ஹெர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும், ஹூம்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, டிட் நாட் யூ மீட் ஹிம் எஸ்டர்டே அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன ரைட் பண்ணலாம், டிடின்ட் யூ. அந்த டிட் நாட் அப்படிங்கிறது டிடின்ட் யூ மீட் ஹிம் எஸ்டர்டே. ஏன்னா யூஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் ஃபார்ம் ஆஃப் ஸ்வெர்ப் லைக் இஸ், டூ ஆர் ஹேவ் இன்ற கொஸ்டின்ஸ் வர்றப்ப நம்ம வந்து அதை சுருக்கி இந்த மாதிரி நாட் அப்படின்னு வந்துச்சுன்னா டிடின்ட் இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். ஓகேவா. ஹேவின்ட், இசின்ட் இந்த மாதிரி. ஓகே. ஹவு மெனி லக்கேஜ் டிட் யூ பிரிங். இது வந்து ஹவு மெனின்னு கேட்கக்கூடாது, ஹவு மச் தான் கேட்கணும். அப்போ ஹவு மச் லக்கேஜ் டிட் யூ பிரிங் தான் கரெக்டு. தேர்ட் காலம் யூ என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி அப்படிங்கிறது கவுண்டபிள் நவுன்ஸு, ஹவு மச் அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இங்கே ஹவு மெனி லக்கேஜ் வந்து இந்த ஹவு மச் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள். அப்போ அன்கவுண்டபிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும் லக்கேஜ். ஓகேவா. வாட் கலர் டூ யூ வாண்ட், ரெட் ஆர் க்ரீன் இருக்குது. இது எப்படி வாட் கலர் நம்ம கேட்கக்கூடாது, விச் கலர்
ஓகேவா. விச் கலர் டூ யூ வாண்ட், ரெட் ஆர் க்ரீன் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வாட் வந்து யூஸ் பண்ணுறதுன்னா நம்பர் வந்து அன்லிமிட்டடாக இருந்துச்சுன்னா வாட் யூஸ் பண்ணணும். விச் அப்படிங்கிறது லிமிட்டட், நம்பர் வந்து லிமிட்டடாக இருக்குது அப்படின்னா அது வந்து விச் யூஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வெக்காபுலரி பாருங்க. லுக் அட் த வேர்ட்ஸ் இன் த பாக்ஸஸ், மேட்ச் த வேர்ட்ஸ் டு மேக் as many new words as possible. One is done for you. நம்ம என்ன பண்ணணும், இதை மேட்ச் பண்ணி இங்கே 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை மேட்ச் பண்ணி நம்ம வந்து நியூ வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், அவுட் அப்படின்றது இதோட மேட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹவுஸ், அவுட் ஹவுஸ், HOUSE, அவுட் ஹவுஸ். செகண்ட் ஒன் பாருங்கள், ரிவர்னு இருக்குது, இதை இதோட மேட்ச் பண்ணலான்னா பெட், ரிவர் பெட். ஒரு நியூ வேர்டு வந்து ஃபார்ம் ஆகும். வாட்டர் அப்படிங்கிறது என்னது, ஃபால், லாஸ்ட் ஒன் ஃபால், வாட்டர் ஃபால். ஃப்ளவர்னா ஃப்ளவர் ஷைன், ஓகேவா, ஃப்ளவர் ஷைன், சாரி ஃப்ளவர் கார்டன், ஓகேவா, ஃப்ளவர் கார்டன். ஃபோர்த் ஒன் மேலே இருக்குது பாருங்கள், ஃப்ளவர் கார்டன். சன்ஷைன், ஃபிஃப்த் ஒன் சன்ஷைன். ஏரியல் அப்படிங்கிறது என்னது, ஏரியல் ரூட், ROOT ரூட். பிஸினா பிஸி படி, பிஸி பாடி. நெக்ஸ்ட்டு விண்டோ அப்படின்னு, விண்டோக்கு என்ன ஆன்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், விண்டோ ஷில். ஃபுட்னா ஃபுட் ஹில். காம்பவுண்ட், காம்பவுண்ட் வால். இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே. மேட்ச் பண்ணி நியூ வேர்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அது, ஓகேவா. இங்கே பாருங்கள், இதுதான் இதோட ஆன்சர். அவுட் ஹவுஸ், ரிவர் பெட், வாட்டர் ஃபால், ஃப்ளவர் கார்டன், சன்ஷைன், ஏரியல் ரூட்ஸ், பிஸி பாடி, விண்டோ சீல், ஃபுட் ஹில்ஸ், காம்பவுண்ட் வால். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, லுக் அட் த வேர்ட்ஸ் இன் த பாக்ஸ், மேக் நியூ வேர்ட்ஸ் பை ஆடிங் LY. வேர்எவர் பாசிபிள் இட் வில் நாட் பி பாசிபிள் வித் ஆல் த நியூ வேர்ட்ஸ். இங்கே வந்து பாக்ஸில் வந்து நம்மளுக்கு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம LY எண்டிங்கில் என்ன LY ஆட் பண்ணி நம்ம வந்து நியூ வேர்ட்ஸ் வந்து ரைட் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், LONE லோன் அப்படிங்கிற வேர்டை வந்து LY ஆட் பண்ண லோன்லின்னு வரும். இப்போ இங்கே பாக்ஸில் இருக்கிறது எந்த வேர்டு வந்து LY ஆட் பண்ணால் நமக்கு வந்து மீனிங் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். நியூ வேர்டு வந்து கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். சஃபிக்ஸ்னால் பின்னாடி ஆட் பண்ணுறது, ஓகேவா, சஃபிக்ஸில் ஆட் பண்ணணும். ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், LY லோன்லி, LONE LY லோன்லி. விகாரஸ்லி, விகாரஸ்னு இருக்குது, விகாரஸ்லி. கான்ஸ்டன்ட்லினா கான்ஸ்டன்ட்டுக்கு கான்ஸ்டன்ட்லி. கம்ப்ளீட்லி, ஸ்ட்ராங்லி, அன்லைக்லி. நெக்ஸ்ட் என்னது, கிரேட்லி, கிராஸ்லி, இமீடியட்லி, ப்ராட்லி, ப்ராட்லி. ஓகேவா, இதுக்கு எல்லாமே LY ஆட் பண்ணலாம். ஓகே, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், லுக் அட் த வேர்ட்ஸ் இன் த பாக்ஸ், ஃபில் இன் த வீல் அண்ட் their ஆண்டனம்ஸ்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆல் த வேர்ட்ஸ் பிகின்ஸ் வித் எஸ் அண்ட் ஆர் ஃப்ரம் த டெக்ஸ்ட். எல்லா வேர்ட்ஸும் இதில் என்ன, எதில் ஆட் பண்ண, எதில் ஆரம்பிக்கணும்னா எஸ்ஸில் தான் ஆரம்பிக்கணும். இங்கே ஒரு சக்கரம் கொடுத்துருக்காங்க, வீல் கொடுத்துருக்காங்களா இல்லையா, எல்லா வேர்ட்ஸும் எதில் ஆரம்பிக்கணும், எஸ்ஸில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் இதோட ஆண்டனம்ஸ், இதோட பாக்ஸில் இருக்க வேர்டோட எதிர்ச்சொல்லாக இருக்கும், ஆண்டனம்ஸாக இருக்கும். இப்போ ஹார்ட் அப்படிங்கிறதுக்கு ஆண்டனம்ஸ் என்ன, சாஃப்ட். அப்போ எஸ்ன்னா இங்கே எஸ் எழுதிக்கலாமா, SOFT சாஃப்ட். ஃபேட்னா என்ன வரும், ஸ்லிம், SLIM. ரைட் பண்ணிட்டோமா, அந்த சக்கரத்தில் நம்ம ரைட் பண்ணணும். வீக்குக்கு என்ன வரும், ஸ்ட்ராங்கு. ஆப்போசிட் ஆண்டனம்ஸ் என்னது, வீக்னா ஸ்ட்ராங். அப்போ என்ன வரும், STRONG. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, பிக், பிக்னா ஸ்மால், SMALL ஸ்மால். ஃபாஸ்ட்டுக்கு என்ன ஒரு ஸ்லோ, SLOW. அடுத்து ஹைடுனா ஷீக், ஹைட் அண்ட் சீக், SEEK. ரஃப்க்கு ஆண்டனம்ஸ் என்னது, ஸ்மூத், SMOOTH. ரைட் பண்ணுறோம். டல்லுக்கு ஆண்டனம்ஸ் வந்து சைனி, SHINY. ஓகேவா, இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹாட், சாஃப்ட், ஃபேட், ஸ்லிம், வீக், ஸ்ட்ராங், பிக், ஸ்மால், ஃபாஸ்ட், ஸ்லோ, ஹைட், சீக், ரஃப், ஸ்மூத், டல், சைனி. ஓகேவா, இந்த மாதிரி இந்த வீலில் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லிசனிங்ஸ் பேஜ். லிசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புக் பேஜ் நம்பரில் 157 இருக்கும். யூனிட் 2 லிசனிங் பேஜ் வந்து இருக்கும். அந்த லிசனிங் பேசேஜை வந்து நம்ம நல்லா ரீட் பண்ணிட்டு தான் இங்கே ஆன்சர் ரைட் பண்ணணும். லிசன் டு யுவர் டீச்சர், ரீட் அவுட் வாட் ஹேப்பன் டு நந்து, சம் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ ஆர் கரெக்ட் டிக் தம்னு இருக்குது. இப்போ நான் வந்து பேஜ் நம்பர் 157 எடுக்கலாமா. இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் வந்து 157 எடுத்தாச்சு. 157 யூனிட் 2 இருக்குது பாருங்கள். யூனிட் 2 லிசனிங் பேஜ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, லிசனிங் பேசேஜ். இந்த இது அப்படியே பார்த்து நீங்கள் லிசன் பண்ணிக்க. நந்து அண்ட் த லேம்ப்னு கொடுத்துருக்காங்க. இதை லிசன் பண்ணிட்டு தான் நீங்கள் அங்கே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதோட ஆன்சரை பார்க்கலாமா, இது ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க.
பேஜ் நம்பர் 157 இருக்குது. யூனிட் 2 பேசேஜ் இங்கே இருக்கு பாருங்க. The trunk went over a stone. The box fell out of a truck. இது வந்து டிக் பண்ணு. எது கரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம டிக் பண்ணணும். The brass lamp was in the trunk. Nandu wanted to play with the lamp. It was like the lamp Nandu had at home. Nandu pressed a button. இதில் வந்து 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கரெக்டாக. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டேக் சம்திங் ஃப்ரம் யுவர் ஸ்கூல் பேக். நீங்கள் உங்களோட ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கிறீங்க. டிஸ்கிரைப் இன் 3 சென்டென்ஸ். அதை பற்றி 3 சென்டென்ஸ் ரைட் பண்ணுறீங்க. ஆஸ்க் த கிளாஸ் டு ஃபைண்ட் அவுட் த திங் யூ ஹேவ் டிஸ்கிரைப்டு. பார்க்கலாமா என்னென்ன திங்ஸ் வந்து நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு டிஸ்கஸ் இன் குரூப்ஸ் ஆர் 5. மேக் எ ஸ்டோரி அபவுட் த காமிக் ஸ்ட்ரிப் தென் ஷேர் இன் த கிளாஸ். ஒரு 5 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு காமிக் ட்ரிப் வந்து ஒரு ஸ்டோரியாக ரைட் பண்ணுறீங்க. உங்கள் கிளாஸில் ஷேர் பண்ணிக்கிறீங்க. இங்கே இந்த இதில் பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிக்சரில் அப்சர்வ் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணலாம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் இங்கே பாருங்கள். திங்ஸ் 1 என்னது? ஐ ஹேவ் எ கேப். என்கிட்ட கேப் இருக்குது. அப்போ யூ யூஸ் மீ டு ரைட். எது? யூ யூஸ் மீ டு ரைட். யூ ஃபில் மீ வித் இங்க். ஐ ஹேவ் எ பென். கேப்புக்கு பென்னை சொல்லலாம். ஓகேவா? ஐ ஹேவ் எ பென் எதுக்கு? ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபில் பண்ணுறதுக்கு இங்க் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக அந்த கேப் வந்து யூஸ் பண்ணுவோம். பென்னோட கேப். திங்ஸ் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கான்? யூ யூஸ் மீ டு ட்ரா. நீங்கள் ட்ரா பண்ண. ஐ டிக்ரீஸ் இஃப் யூ யூஸ். ஐ எம் வெரி தின். இந்த மாதிரி. கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன். திங்ஸ் 3 பாருங்கள். கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் டிவைடட் இன்டு பார்ட்ஸ். ஐ ஹாவ் பிக்சர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இல்லைன்னா இங்கே பாருங்கள். இந்த ஆன்சர் கூட இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐ டேக் சம்திங் ஃப்ரம் யுவர் ஸ்கூல் பேக். ஐ டுக் அவுட் எ ஹார்ட் டிவைஸ். இட் வாஸ் ஹேண்டி. வி யூஸ் இட் ஃபார் கான்டாக்டிங் அதர்ஸ் இமீடியட்லி. அது என்ன அப்படி என்ன திங்ஸ்னால் கம்ப்யூட்டர். ஓகேவா? இந்த மாதிரி கூட ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஓனாக ரைட் பண்ணிக்க. உங்கள் ஸ்கூல் பேக்லேருந்து எடுத்த திங்ஸை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட கிளாஸில் டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன்று என்ன கொடுத்து? டிஸ்கஸ் இன் குரூப் ஆர் 5. மேக் எ ஸ்டோரி அபவுட் த காமிக் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்களா இல்லையா? காமிக் ஸ்ட்ரிப் தென் ஷேர் இட் இன் கிளாஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து இந்த ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். அந்த பிக்சர் பார்த்து நீங்கள் ரைட் பண்ணலாம். எ பாய் அண்ட் கேர்ள் planted a sapling. It grew into a tree. They played under it. They grew into a man and woman. Their kid also played under it. The man chopped the tree mindlessly. He struggled without pure air and shared in old age. ஓகேவா? அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர் பேஸ் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணிக்கிங்க ஒரு ஸ்டோரி மாதிரி. ஓகே, காமிக் ட்ரிப். நெக்ஸ்ட் பாருங்கள். பிக்டோகிராமர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட், கொஸ்டின், ரெக்வஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன், கமாண்ட், இதெல்லாம் சர்ப்ரைஸ், ஒண்டர், ஸ்ட்ராங் எமோஷன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு வரும் அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துக்குங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறையா. கீழே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூஸ் கிராமர் கேட்டிருக்காங்க. டிக் த ரைட் ஆப்ஷன் டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்க்கு என்ன வரும்? வாட் அப்படிங்க. வாட் ஏ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். இது எக்ஸ்க்ளமேஷன். ஓகேவா? அதில் வர்றது. நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் வர்றது கேன் யூ ப்ளே ஃபுட்பால். இது கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே அப்படிங்கிறது கொஸ்டின் டைப்பு. இப்போ வேர் தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். லெட்டஸ் கோ ஃபார் எ வாக். லெட்டஸ் கோ ஃபார் எ வாக். அடுத்து ஐ லைக் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக். இந்த மாதிரி இதுதான் ஆன்சராக வரும். ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். லுக் அட் த ப்ரொனன்சியேஷன் ஆஃப் தீஸ் சென்டென்சஸ். ஒய் ஆர் த பஞ்சுவேட்டட் டிஃப்ரெண்ட்லி. டிஸ்கஸ் இன் கிளாஸ் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள். எண்டிங்கில் பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பஞ்சுவேட்டட் இருக்குது. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்ன ஸ்டேட்மெண்ட்டில் வரும் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்லேயே எக்ஸ்க்ளமேஷனாக இருக்கிறதுனால கொஸ்டின்ஸ், கமாண்ட் அப்படின்னு இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம். இதில் வந்து ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு. அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இப்போ ஃபுல் ஸ்டாப் பஞ்சுவேஷன் வந்தாவே நம்மளுக்கு வந்து என்னது? ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். இந்த பஞ்சுவேஷனுக்கு என்ன வரும்? எக்ஸ்க்ளமேஷன், ஆச்சரியக்குறி. ஓகே, எக்ஸ்க்ளமேஷன். ஹூஸ் கோயிங் டு சி தம். வந்து கொஸ்டின் மார்க். அப்போ கொஸ்டின் டைப். கம் ஹியர் கமாண்ட் பண்ணுறது, கமாண்டு. ஓகேவா? இங்கே வா அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள்.
Work in pairs and say the sentence to each other. Do you hear any difference in the way it is spoken? Discuss and share with the class. Discuss the difference in the meaning of the sentences கேட்டிருக்காங்க. இது வந்து this is a banyan tree. Is this a banyan tree? What a beautiful banyan tree. Look at this banyan tree. Banyan tree பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கா நம்ம சொல்கிறப்ப ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகிறதுக்கு என்ன இந்த மீனிங் வந்து மீனிங்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த சென்டென்ஸோட மீனிங்கும் இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும். பார்க்கலாமா? இதுக்கு ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் ஏ பேனியன் ட்ரீ அப்படிங்கிறதுக்கு ஏன்னா இது வந்து ஸ்டேட்மெண்ட். அப்போ இட் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட். இட் சேஸ் தட் த ட்ரீ இஸ் ஏ பேனியன் ட்ரீ. செகண்ட் ஒன் பாருங்க, இஸ் திஸ் ஏ பேனியன் ட்ரீ. இது வந்து கொஸ்டின் டைப். அப்போ இட் இஸ் ஏ கொஸ்டின் அபவுட் த ட்ரீ. இட் ஆஸ்க்ஸ் இஃப் த ட்ரீ இஸ் ஏ பேனியன் ட்ரீ. தேர்ட் ஒன், வாட் ஏ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ. இது வந்து எக்ஸ்க்ளமேஷன் டைப். இப்போ இட் இஸ் அன் எக்ஸ்க்ளமேஷன் அபவுட் த ட்ரீ. இட் எக்ஸ்பிரஸ் தட் இட் இஸ் ஏ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ. ஃபோர்த் ஒன் பாருங்கள், லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீ. இது என்ன சொல்லலாம்? இட் இஸ் இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஆஸ்கிங் த பர்சன் டு லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ரீட் தீஸ் சென்டென்சஸ் ஃப்ரம் த ஸ்டோரி கேர்ஃபுல்லி. டு தே கிவ் கமெண்ட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் ஆர் மேக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரைட் சி ஆர் கமெண்ட் அண்ட் ஆர் ஃபார் ரெக்வஸ்ட் அண்ட் எஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. கமெண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால், கமெண்ட் அப்படிங்கிற சென்டென்ஸாக இருந்தால் அது வந்து சி அப்படின்னு நம்ம இது பண்ணணும். சி அப்படின்னு நோட் பண்ணணும். ரெக்வஸ்ட்க்கு வந்து ஆர். ஓகே, ஆர்னு இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ரைட் பண்ணலாம்? எஸ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த டென்டில் மூவ் டுவார்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர். இது வந்து ஸ்டேட்மெண்ட். அப்போ எஸ். ஐ வாண்ட் ஏ ரூஃப் ஓவர் மை ஹெட். இதுவும் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ எஸ். ப்ளீஸ் டூ நாட் கட் ட்ரீஸ். இது வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறப்ப ஆர். வி ஸ்பெண்ட் த ஹோல் டே பிளான்டிங் சாப்ளிங்ஸ். இது வந்து ஸ்டேட்மெண்ட். வில் யூ ப்ளீஸ் ரிமூவ் த ட்ரீஸ் க்ரோவிங் ஆன் த வால். கொஸ்டின் மார்க் வந்து ரெக்வஸ்ட். இது வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். ஓகேவாப்பா? ஆர். தேர் வாஸ் ஏ ஃபாரஸ்ட் ஆன் த ஐலாண்ட். இது வந்து எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, தேர் வாஸ் ஏ ஃபாரஸ்ட் ஆன் த ஐலாண்ட்னா எஸ். எஸ் ஸ்டேட்மெண்ட். இது கோ டு த ரிவர் பெட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறது. இப்போ சி. த ஐலாண்ட் வாஸ் ஏ க்ரீன் பேரடைஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். எஸ். க்ரோ மோர் ட்ரீஸ் டு ப்ரொடெக்ட் நேச்சர் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பண்ணி சொல்கிறோம். ஓகேவா? கமெண்ட்டும் வரலாம், ரெக்வஸ்ட்டும் வரலாம். ஓகேவா? 2 ஆப்ஷனும் சரிதான். ஏன்னா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். நீங்கள் வந்து நிறைய ட்ரீஸ் வளர்த்துனீங்கன்னா அது வந்து நேச்சரை பாதுகாக்கும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டாகவும் நம்ம சொல்லலாம். ஆர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யுவர் சாய்ஸ். கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ. இது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் எ பேராகிராஃப் யூஸிங் த க்ளூஸ் இன் த பிக்சர். இந்த பிக்சர் பாருங்கள், இதில் க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் க்ரோ அண்ட் ப்ரொடக்ட் ட்ரீஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் மூலமாக ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து பாருங்கள், ஹோம் டு டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ், கிவ் அஸ் மெடிசன், கிவ் ஃப்ரூட்ஸ், ப்ரிவென்ட் சாயில் எரோஷன் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ், ப்ரொவைட் ஷேட், பிரிங் ரெயின், டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கிவ் அவுட் ஆக்சிஜன், கீப் த டெம்பரேச்சர் லோ. இதில் எல்லாமே குழு கொடுத்துருக்காங்க. இந்த குழுவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேராகிராஃப் ரைட் பண்ணணும். பார்க்கலாமா? நீங்கள் பேராகிராஃப் இது மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். க்ரோ அண்ட் ப்ரொடக்ட் ட்ரீஸ்னு ஹெட்டிங் போட்டு கீழே பேராகிராஃப் பாருங்கள். ட்ரீஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். த கிவ் அஸ் மெடிசன், த கிவ் அஸ் ஃப்ரூட்ஸ், த ப்ரிவென்ட் சாயில் எரோஷன் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ், த இன்டேக் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கிவ் அவுட் ஆக்சிஜன், த பிரிங் ரெயின் டு த எர்த், த கீப் த டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த் லோ, they provide shelter and shade to us. They are home of different birds and insects. So we should not cut trees mindlessly. Before we cut a tree, we should plant more trees. Okay? இந்த மாதிரி பேராகிராஃப் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கிரியேட்டிவ் ரைட்டிங்கில் லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் ஏ ஸ்டோரின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் யூ கட் டவுன் ட்ரீஸ், யுவர் சில்ட்ரன் வில் பே த ஃபீஸ். ஓகேவா? இது ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ கட் டவுன் ட்ரீஸ், யுவர் சில்ட்ரன் வில் பே த ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த பிக்சர் முதல்ல பார்க்கணும். பிக்சர் பார்த்துட்டு அது ஸ்டோரி வந்து நம்ம ரைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த பிக்சர் பார்க்குறப்பே நம்மளுக்கு தெரியுது. நீங்கள் வந்து மரத்தை வெட்டினீங்க அப்படின்னா உங்களோட சில்ட்ரன் வருங்காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நல்ல சுத்தமான காற்று கிடைக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அமௌண்ட் கொடுத்து நம்ம வந்து ஏர் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 2 லைன்ஸில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணணும். பார்க்கலாம். ஏன்னா ஏரில் மரங்கள் தான் நம்மளுக்கு வந்து சுத்தமான காற்று தருது, பியூர்லி ஏர்.
ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. மரத்தை வெட்டினா நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் வந்து நம்ம சுவாசிக்கணும் அப்படின்னா அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி அமைக்கணும். இந்த மாதிரி ஸ்டோரி அமைச்சிக்கலாம். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். Once upon a time there was a man lived in a village beside a forest. In his farm he had a mango tree. For many years the man and his family had enjoyed the tastiest mangoes from the tree. As a boy, the man and his friends played under the mango tree. In spring season they plucked and ate the mangoes. As the years passed, the boy grew into a man. He continued to enjoy the fruits from the tree. In the meantime, he got a job in an MNC company. His duty was to cut down trees for factories. His salary depended on the trees that he cut down every month. He enjoyed his duty and cut down many trees. He earned a lot. He became wealthier day by day. He started company and cut down almost all the trees in the world. People suffered a lot due to heat and humidity. There was no pure air to inhale. Each and everyone started to use oxygen cylinders. His children too became one of the victims to it. They became important. There was no rain. His children started to fight for water. Everywhere there was a confusion and commotion. His children died in front of his eyes at young age. He returned to his home for their funeral procession. He saw the mango tree. He started to cut down it also. He never minds about the beautiful days he had under it and his children. The last tree in the world also was cut down. The world became a big desert. Okay, இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.